Hello friends, welcome to my channel Sumitra's Multi Talent. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச் தேவை. அந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு அதோட சர்ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு ஈவனாக இருக்கணும். அதில் உங்களுக்கு எந்த 2 காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அந்த 2 காம்பினேஷன் கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ அந்த ஸ்டாம்பிங் பிளேட்டில் வந்துட்டு நான் பிளாக் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அந்த ஸ்க்ராச்சர் இல்லை அப்படின்னா ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னா அந்த சீட்டு கட்டி இருக்கும் இல்லையா பிளாஸ்டிக்கில், அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டாம்பர் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த அச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்துட்டு நம்மளோட நெயில அப்ளை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். இன்றைக்கி காந்தி ஜெயந்தி ஸ்பெஷல் வந்துட்டு நம்ம ட்ரை கலர் ஃப்ளாக் மாதிரி நம்ம ஒரு நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓவர் கோட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்பாஞ்ச் ஈவனாக இருக்க சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அதில் நம்ம 3 கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் க்ரீன். இதே ஸ்பாஞ்ச் வந்துட்டு நம்ம அமேசானில் வாங்கினோம் அப்படின்னா 8 பீஸ் வந்துட்டு 185 வருது. நான் அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பாருங்கள், ரொம்பவே அமேசிங்காக வந்திருக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்த மெத்தட் 3 வந்துட்டு ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இதில் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேப் ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பேஸ் கலர் கீழே என்ன வேணுமோ அதை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு இந்த டேப் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மேலேயும் கீழேயும் மட்டுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு டிசைன் தான், நீங்கள் இதை யூஸ் பண்ணி வேறு டிசைன் போடுறதா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டேப் ஸ்ட்ரிப்ஸோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்து வந்துட்டு மெத்தட் 4. இதில் வந்துட்டு நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற டேப்பே தான் யூஸ் பண்ண போகிறோம். டேப் சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ அந்த டேப் வந்து கட் பண்ணுறோம் இல்லையா, 2 பீஸாக கிடைக்குது இல்லையா, 2 ஃபிங்கரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபிங்கரில் வந்துட்டு அந்த ஃபுல் டேப்பையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த டைமண்ட் ஷேப் மட்டும் வந்திருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரு ஃபிங்கரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சப்பறம் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு. இதுலேயே வந்துட்டு நம்ம டைமண்ட் ஒட்டணும் இல்லையா, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அந்த டாட்டிங் பென் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ரீஃபில் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக அந்த டாட்டிங் பெனில் எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை மெத்தட் 5 வந்துட்டு ஒரு ஈஸியான மெத்தட் தான், நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கோம். இது வந்துட்டு ஸ்பாஞ்சில் நம்மளுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம நெயில் அப்ளை பண்ணிக்கிறது தான். பாருங்கள், நான் வந்துட்டு இன்றைக்கி மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டிசைன் வேணும், நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். இதுவே ரொம்ப பார்க்குறதுக்கு சிம்பிளாக அழகாக இருக்குங்கிறதுனால அப்படியே நான் விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே டிசைன் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஓவர் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, அது ட்ரை ஆகட்டும். இப்போ நம்மளுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ராட்ச் கார்ட் அப்படி இல்லைன்னா சீட் கட்டி யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஸ்டம்ப் இருக்கு இல்லையா, ஸ்டம்ப் யூஸ் பண்ணி அதை நல்லா அச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அச்சு எடுத்தாச்சு, அதை வந்துட்டு இப்போ நெயிலில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரைட் டு லெஃப்ட்டு எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப பின்னாடி எடுக்கிறப்ப லெஃப்ட் டு ரைட், ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், 5 நகத்துக்குமே வந்துட்டு நம்ம நெயில் ஆர்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டிசைன்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது வந்துட்டு நான் வீட்டில் ட்ரை பண்ணது. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டிசைன்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர்.